ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ரேஷன் அரிசியில் எப்படி சூப்பராக சாஃப்டாக நம்ம இட்லி தோசை இது எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இப்போ பஞ்சு போல் இட்லி நம்மளுக்கு ரேஷன் அரிசியில் செஞ்சோன்னா கண்டிப்பாக அதே நம்ம கடையில் வாங்கி செய்கிற அரிசியில் எப்படி நம்மளுக்கு சாஃப்டாக வருதோ அதே போல் தான் நம்மளுக்கு வரும். நீங்கள் பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் என்னென்னலாம் சேர்க்குறேன்றதை நீங்கள் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு கப்பு 1 டம்ளர் அளவுக்கு நான் புழுங்கல் அரிசி எடுத்துக்கிட்டேன், ரேஷன் அரிசி. அதை நல்லா க்ளீன் பண்ணிக்கிட்டேன். 1 டம்ளர் மட்டும்தான் எடுத்தேன். பாருங்கள், நல்லா சுத்தமாகவே இருக்குது. ரேஷன் அரிசி மாதிரியே தெரியல, கடை அரிசி மாதிரியே இருக்குது. நல்லா சூப்பராக இருந்துச்சு அரிசி இந்த வாட்டி. பாருங்கள், இதை வந்து ஒரு டம்ளரில் எடுத்து அதை அப்படியே க்ளீன் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். அதே டம்ளர் அளவுக்கு நான் பச்சரிசி ஆட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு புழுங்கல் அரிசி எடுத்தேன், இப்போ பச்சரிசி எடுத்துக்கிட்டேன். பச்சரிசியும் அதே மாதிரி நல்லா க்ளீனாக தான் இருந்தது. எதுவும் கல் மண் டஸ்ட்டு எதுவுமே இல்லை. ஸோ ரொம்ப நல்லா க்ளீனாக இருந்துச்சு. அந்த பச்சரிசியும் அதுலேயே சேர்த்துக்கிட்டேன். இப்போது அந்த டம்ளர்லேயே பார்த்திங்களா, அரை டம்ளருக்கும் கொஞ்சம் குறைய அது வந்து நான் உளுந்து சேர்த்துக்கிட்டேன். உளுந்து நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்குங்க. பட் இவ்வளோ சேர்த்தா போதும். அதுக்கப்புறம் அதே அளவு பாருங்கள், கடலைப்பருப்பு. இந்த கடலைப்பருப்பு தான் வந்து இந்த தோசைக்கு நல்லா கலர் கொடுக்கக்கூடியது. நல்லா சூப்பராக இருக்கும் தோசை, நல்லா சாஃப்டாக வரும். உங்களுக்கு வெந்தயம் வேணும்னா நீங்கள் வெந்தயம் ஆட் பண்ணுங்கள். நான் வெந்தயம் சேர்க்கலை. ஏன்னா இந்த பருப்பு சேர்த்துருக்கோம் பார்த்தீங்களா, இந்த பருப்புலேயே நல்ல கலர் கொடுக்கும் தோசை எல்லாம். இப்போ நல்லா ஒரு 4 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். வாஷ் பண்ணிட்டு இதை மூடி போட்டுட்டு 4 மணி நேரம் நான் ஊற வைக்கிறேன். பாருங்கள், வெளியில் எடுத்துகிட்டு வந்து வாஷ் பண்ணிடலாம். எல்லாத்தையுமே வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா போதும், கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம இப்போ அரைச்சிடலாம். பாருங்கள், நான் இப்போது பழைய கிரைண்டர் கொஞ்சம் ரிப்பேர் ஆகிடுச்சி. அதனால் கொஞ்ச நாள் மாவு அரைக்காமையே இருந்துட்டேன். ஸோ இப்போது இந்த கிரைண்டர் வாங்கியிருக்கேன். இந்த கிரைண்டர் பார்த்திங்கன்னா லக்ஷ்மின்னு சொல்லிட்டு இது கேட்லாக்லாம் கொடுத்துருக்காங்க. வாரண்டி கார்டு, கேட்லாக் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா தேங்காய் துருவுறது. ஸோ இது மாவு சப்பாத்தி பெசரு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. நல்லா சின்னதாக அழகாக ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதை நம்ம மாவு அரைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது பார்த்திங்கன்னா லக்ஷ்மி கிரைண்டர்னு சொல்லிட்டு நல்லா இருந்துச்சு. பட் ஆனால் இப்போது நம்ம ஊற வச்சுருந்த மாவு இதில் சேர்த்துட்டு அரிசி எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நம்ம அரைச்சிடலாம். அந்த கடலைப்பருப்பு, உளுந்து, பச்சரிசி, புழுங்கலரிசி எல்லாமே சேர்த்துக்கிட்டேன். ஒரே இதுவாக நான் ஊற வச்சுட்டேன். இப்போ மூடி போட்டு நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக கையை விட்டு நல்லா எடுத்து விட்டு நம்ம அரைச்சி எடுத்துட வேண்டியதான். நல்லா சாஃப்டாக எடுத்துக்கோங்க. பாருங்கள், கொஞ்சம் ரொம்ப குறன்னு இல்லாமல் ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் கரெக்டான பதத்துக்கு பார்த்து நம்ம எடுத்துடலாம். தோசைக்கு இருந்தால் கொஞ்சம் நைஸாக இருக்கணும், ரொம்ப நொய்யாக இருக்கக்கூடாது. ஸோ இப்போது அரைச்சிடுச்சு எல்லாத்தையுமே எடுத்துட்டோம். லாஸ்ட்டில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஓட விட்டுட்டு நம்ம அந்த தண்ணி எடுத்து ஊற்றிக்கலாம். அப்போ தான் கழுவுறதுக்கும் நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஓடும்போதே கொஞ்சம் தண்ணியை ஊற்றிட்டு நல்லா ஓட விட்டுடலாம். இப்போ அந்த தண்ணியை இதில் ஊற்றிட்டு நல்லா ஒரு நைட்டு 8 மணி நேரம் நான் ஊற வச்சு புளிக்க வச்சுருக்கேன். இந்த மாவு பாருங்கள், நல்லா புளிச்சு எப்படி வந்திருக்கு பாருங்கள். மேலே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா சூப்பராக வந்திருக்கு. எவ்வளோ கட்டியாக இருக்குது பாருங்கள். நம்ம தண்ணி ஊற்றி தான் அரைச்சோம். நான் இவ்வளோ கட்டியாக அரைக்கலை, ஆனாலும் அது நல்லா கட்டியாக ஆயிடுச்சு. இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த கரண்டியாலுமே நல்லா அடித்து மிக்ஸ் பண்ணணும் இந்த மாதிரி. ஏன்னா அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி அடித்து நம்ம மாவு திருப்பும்போது அவ்வளோதான். இப்போ நான் கிண்ணத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். தனித்தனியாக எடுத்து வச்சுட்டு நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். இந்த பக்கெட்டோடு வைக்க மாட்டேன். இந்த பக்கெட்டில் அரைக்கிறதுக்கு புளிக்க வைக்கிறதுக்கு மட்டும்தான் நான் யூஸ் பண்ணுவேன். இப்போது பாருங்கள், எல்லாத்தையும் நல்லா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். இப்போ தேவையான மாவு மட்டும் நான் எடுத்துக்கிட்டு அதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலக்கிட்டு அதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், நான் இந்த பதத்துக்கு தோசை மாவு பதத்துக்கு நான் தண்ணி ஆட் பண்ணி நான் வச்சுருக்கேன். இப்போ அதுக்கு முன்னாடி தோசை ஊற்றுறதுக்கு முன்னாடி நம்ம 2 வகையான சட்னி ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஒன்று வேர்க்கடலை சட்னி, இன்னொன்று கார சட்னி. வேர்க்கடலை சட்னி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நான் செஞ்சுருக்கேன் பாருங்கள்.
பச்சை வேர்க்கடலை ஒரு கப்பு எடுத்திருக்கேன். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு பச்சை வேர்க்கடலை எடுத்துக்கோங்க, அப்போ தான் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதை நல்லா வெறும் கடாயில் போட்டு வறுத்துடலாம். ஒரு பேன் வச்சு அது நல்லா சூடான உடனே அந்த பேனில் நல்லா இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கிட்டேன். ஸோ இதை நல்லா ஆற வச்சுட்டு தோல் உரித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ வேறு தட்டுக்கு மாற்றிட்டு இப்போ இதை நல்லா கொஞ்சம் ஃபேன் காற்றுல வச்சோன்னா ஆறிடும். பாருங்கள் தோல் எவ்வளோ சூப்பராக வந்துடுச்சு பாருங்கள். நல்லா வறுத்துட்டோன்னா இந்த மாதிரி தோல் தனியாக தானாக வந்துடும். அவ்வளோதான். இது அடுத்தது அதே பேனில் ஒரு 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா சூடானோடனே ஒரு ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். சீரகம் சேர்த்ததுக்கப்புறமா பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. ஒரே ஒரு தக்காளி இந்த மாதிரி 4 துண்டாக வெட்டி அதிலே சேர்த்து வதக்க போகிறோம். இப்போ இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அது கூடவே கொஞ்சோண்டு புளி ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி செய்யும்போது இந்த வேர்க்கடலை சட்னி ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அந்த தோல் உரித்த வேர்க்கடலையும் அதில் சேர்த்துக்கிட்டு நீ பாருங்கள், சின்ன சின்னதாக நறுக்கி வச்ச தேங்காவையும் அதில் சேர்த்துக்கலாம். எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நல்லா இதை வதக்கிட்டு இதுவும் ஆற வச்சு நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் வேர்க்கடலை சட்னி அரைக்கும் போது கூட 2 இட்லி எக்ஸ்ட்ரா சாப்பிடுவாங்க, அந்தளவுக்கு சுவையாக இருக்கும். இப்போது கல்லுப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு அதை ஆற விடுறதுக்குள்ளே பாருங்கள் இன்னொரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு அதே பேன்லேயே நம்ம வதக்கிக்கலாம். 2 வெங்காயம் கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். அது கூடவே ஒரு 4-5 வரமிளகாவை சேர்த்துக்கிட்டேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கார சட்னிக்கு சேர்த்துக்கோங்க. இப்போது நல்லா சாஃப்டாக இப்போது வதக்கி விட்டுடலாம். அது கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு 2 கொத்து கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்து அரைக்கும் போது நல்லாயிருக்கும். 2 தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். தக்காளி இதே மாதிரி கொஞ்சம் பெருசாக அரைக்கிறதுக்காக தான் கட் பண்ணியிருக்கோம், அதனால் கொஞ்சம் பெருசாகவே போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கிடலாம். இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து ஆற வச்சு அதே மாதிரி அரைச்சிடலாம். இப்போ 2 சட்னிக்கும் நம்ம தாளிப்பு கொடுத்துடலாம். தாளிப்பு கடாயி அடுப்பில் வச்சுட்டு நல்லா சூடானதுக்கப்புறமா 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். நான் 2த்துக்குமே ஒரே தாளிப்பு தான் கொடுக்குறேன், தனித்தனியாக கொடுக்கல. நல்லா எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு அடுப்பு பற்ற வைக்கணுங்க. அடுப்பே பற்ற வைக்காமல் நான் சொல்லிகிட்ருக்கேன். அடுப்பு பற்ற வச்சுட்டு நல்லா எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா பாருங்கள் 1 ஸ்பூனு கடுகு சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சம் கடுகு எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கலாம், ஏன்னா 2த்துக்குமே நம்ம தாளிப்பு கொடுக்கணும். அதனால் கடுகு நல்லா பொரியட்டும். நல்லா பொரிஞ்சால் தான் நல்லாயிருக்கும், இல்லைன்னா நரன்னு இருக்கும். இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை நல்லா கொஞ்சம் அந்த ஈரப்பதெல்லாம் நல்லா போகட்டும். அதுக்கப்புறமா பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா வேர்க்கடலை போடணுன்றதுனால பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன், ஜீரணத்துக்கு நல்லது. பெருங்காயத்தூள் போட்டுட்டு நல்லா லைட்டாக இந்த கருவேப்பிலையை வதக்கி விட்டுடலாம். நல்லா இது கொஞ்சம் அடங்கின உடனே பாருங்கள் ஒரு 2 வரமிளகாவை கிள்ளி போட்டிருக்கேன். இது நல்லா ஒரு வாட்டி கலரி கொடுத்துட்டு நம்ம ஒரு மாதிரி வச்சிடலாம். இப்போ பாருங்கள் அரைச்சி எடுத்துகிட்டு வந்த சட்னியை பவுலில் ஊற்றிக்கலாம். நல்லா சூப்பரான வேர்க்கடலை சட்னி ரெடி ஆகிடுச்சு. இப்போ தண்ணி ஊற்றி கொஞ்சம் அலசி ஊற்றியாச்சு. இப்போ இதில் கொஞ்சம் தாளிப்பு கொடுத்துடலாம். அந்த தாளிப்புலேருந்து எடுத்து ஒரு கரண்டி எடுத்து நம்ம ஊற்றிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வேர்க்கடலை சட்னிக்கு நம்ம தாளிப்பு கொடுத்தாச்சு. ரொம்பவே அட்டகாசமான சுவையில் ஒரு சட்னி ரெடி ஆகிடுச்சு. அதே போல் கார சட்னியும் அரைச்சி பவுலில் போட்டு தாளிப்பும் கொடுத்தாச்சு. பாருங்கள் பார்க்கறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குல்ல. டேஸ்ட்டும் அதே மாதிரி தாங்க சூப்பராக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு வாட்டி இந்த 2 சட்னியும் ட்ரை பண்ணுங்க. இப்போ வாங்க அரைச்ச மாவில் நம்ம தோசை எப்படி வருதுன்னு பார்க்கலாம். கல் சூடானதுக்கப்புறமா பேனில் தண்ணி லைட்டாக தெளித்து விட்டுட்டு கிச்சன் கிளாத் எடுத்து தொடச்சி விட்டுறலாம். அதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருந்த மாவு ஒரு கரண்டியை ஊற்றி
நல்லா ஸ்ப்ரெட் பண்ணுங்கள், ரவுண்டாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் சூப்பராக தேய்க்க வருது பாருங்கள். அந்த கடலைப்பருப்பு அந்த வாசனை தோசையை ஊற்றும் போதே அந்த வாசனை அந்த மனம் வரும் பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஏன்னா கடலைப்பருப்பு சேர்த்துருக்கோம்ல, அதனால் இப்போது ஆயில் சேர்த்துக்கலாம். வெந்தயமே போடலை, ஆனாலும் தோசை நல்லா கலராக தான் வரும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வெந்தயம் ஆட் பண்ணியிருக்கலாம். பாருங்கள் ரொம்ப எவ்வளோ பேப்பர் மாதிரி வந்திருக்கு பாருங்கள் தோசை. டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சாஃப்டாக இருந்துச்சு, நல்லா மொறு மொறுன்னு சுட்டிருக்கு அந்த தோசையை. பேப்பர் தோசை மாதிரி மொறு மொறுன்னு இருக்குது. அவ்வளோதான். இன்னொரு கரண்டி மாவு எடுத்து இன்னொரு தோசை நம்ம ஊற்றி எடுத்துடலாம். பாருங்கள் ஆயில் சேர்த்துக்கலாம். ஒரு 2 தோசை வச்சு இந்த 2 வகையான சட்னியும் வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரேஷன் அரிசியில் கண்டிப்பாக நான் சொன்ன அளவுகளோடு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்தது அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்டில் உங்களுக்கு டேஸ்ட் எப்படி வந்ததுன்னு எனக்கு ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போது இந்த தோசையும் நல்லா வெந்துடுச்சு. நான் இன்னும் சரியாக வேக வைக்கணும். நல்லா வெந்ததுக்கப்புறமா நல்லா மொறு மொறுன்னு வரும் பாருங்கள். சூப்பராக தோசை ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதையும் நம்ம எடுத்துகிட்டு சாப்பிடலாம். அவ்வளோதான். இப்போ பாருங்கள் 2 தோசையும் வச்சு 2 வகையான சட்னியும் நம்ம சர்வ் பண்ணி இதை எடுத்து சாப்பிடும்போது டேஸ்ட் நல்லா இருந்தது. என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.